தமிழ் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழகத்தினுடைய சார்பாக வெற்றி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறாங்க 2026 அந்த தேர்தல் களத்துல. அந்த வகையில முக்கியமான பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாம நேரடியாக சென்று ஒவ்வொரு வெற்றி வேட்பாளர்களை சந்திச்சு பேசிட்டு வர்றோம். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தொகுதி என்பது ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கிறோம். மாண்புமிகு நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களை மீண்டும் வெற்றி வேட்பாளராக ராமநாதபுரம் தொகுதிக்கு அறிவித்திருக்கிறாங்க. அவரோட நம்ம தேர்தல் பிரச்சார களத்திலேயே இருக்கிறோம். நம்ம சந்திச்சு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேரடியா உங்க ஊருக்கு வந்து உங்களை சந்திச்சு பேசல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். எங்களுக்கு மகிழ்ச்சி சார். எப்படி இருக்கு களம்லாம்? எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? களம் நான் கடந்த 2 தினங்களாக என்னுடைய தேர்தல் பரப்புரை தொடங்கிட்டேன். இந்த அருள்மிகு ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலில் என்னுடைய தேர்தல் பரப்புரை தொடங்கினேன். களம் என்பது பெண்களிடத்தில் நம்முடைய முதலமைச்சர் மீது அமோகமான வரவேற்பு இருக்கிறது. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களை எப்படி பெண்கள் ஒரு ஹரிஸ்மாட்டிக் லீடராக பார்த்தாங்களோ அது மாதிரி பார்க்குறாங்க. நான் வாக்கு சேகரிக்க போகிற போது அவங்களே சொல்கிறாங்க, மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கிறாரு, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி பெண்களுக்காக நிறையா திட்டங்கள் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறை உங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் வாக்குகள் அவங்களே சொல்கிறாங்க. நான் கேட்குறேன். அதை விட என்னை பார்க்குற போது சொல்கிறாங்க, மீனவர் பகுதி, இப்போ நம்ம நிற்கிற மீனவர் பகுதியில் இருக்கோம், இந்த மாவட்டத்தில் மட்டும் 2,50,000 மீனவர் வசிக்கிறாங்க. அந்த மீனவரிடத்துல மிக அமோகமான வரவேற்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்றால், இதுவரை நாடு சுதந்திரம் அடைந்தது எந்த ஒரு முதலமைச்சரும் மீனவருக்காக ஒரு மாநாடு, அவங்க நலனுக்காக கூடிய ஒரு மாநாடு நடத்த கிடையாது. நம்ம முதலமைச்சர் நடத்தினார். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே தீவு பகுதியில் மண்டபத்தில் நடத்துனாங்க. அப்போ மீனவருடைய பிரச்சனைகள்லாம் கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு அடுத்து நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த மீனவர் வைத்த 10 கோரிக்கை நிறைவேற்றி தந்தார். அது இந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கிறது. அதற்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், பாம்பன் கால்வாய் என்பது இப்போ நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க, பாம்பன் பிரிட்ஜ் இருக்கு. அதுக்கு கீழே கடல் வழி போக்குவரத்து இலங்கைக்கும் நம்முடைய இந்தியாவுக்கு இருந்திருக்கு. இதை தொடங்கி வைத்தவர்கள் 1914 கிழக்கிந்திய கம்பெனி அவங்க தொடங்கி வச்சிருக்கிறாங்க. நாடு சுதந்திரம் அடைந்து எத்தனையோ ஆட்சியாளர் வந்து விட்டார்கள். அந்த கால்வாயை சரிவர மீனவர் பயன்பாட்டுக்கு கொடுக்கவில்லை. இது அவருடைய பிரதான கோரிக்கை. அதை நம்ம முதலமைச்சர் இடத்துல சொல்லும் பொழுது, நெடுஞ்சாலைத்துறை சிறு துறைமுகங்கள் மூலமாக துறைக்கும் அதற்கென்று ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் அந்த துறைமுகத்தின் மூலமாக அந்த நிதியை பெறப்பெற்று ஏறத்தாழ 12 கிலோமீட்டர் அந்த கால்வாயை தூர்வாரி கொடுத்துருக்காங்க. அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணி முடிவடைகிற பொழுது நாட்டுப்படகு மீனவர்களும் விசைப்படகு மீனவர்களும் அவருடைய அந்த கடல் வழி பாதை என்பது மிக துரிதமாக இருக்கும். அதன் மூலமாக ஒரு மீன் பிடிக்கக்கூடிய இடங்கள் வந்து எளிவாக கண்டுபிடிச்சு அவங்க போறதுக்கான வாய்ப்பு. இது நாடு சுதந்திரம் அடைந்ததில் எந்த ஒரு ஆட்சியாளரும் செய்யாத நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து தங்கச்சி மடம், பார்க்கக்கூடிய தங்கச்சி மடம் ஒரு ஊராட்சி, அதிகமான மீனவ மக்கள் வாழக்கூடியது. இந்த பகுதியில் ஒரு தூண்டில் வளைவும் மீன்பிடி இறங்குதளம் கேட்டிருந்தாங்க. அது 50 ஆண்டு கால கோரிக்கை. நம்முடைய முதலமைச்சர் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் தந்திருக்கிறார். இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து நீங்கள் வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று சிக்கோகாவில் தமிழுக்கான உரையாற்றிவிட்டு முதலில் அவர் இந்தியாவிற்கு வந்து இறங்கிய இடம் குந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த குந்துக்கள் என்பது மீன்பிடி துறைமுகம் அமைப்பு என்பது மீனவருடைய கோரிக்கை. அதையும் நம்முடைய முதலமைச்சர் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டும் தீவு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரே நிதியாண்டில் விதி எண் 110 நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்து 360 கோடி மதிப்பீட்டில் இந்த பகுதியில் வாழக்கூடிய மீனவர் பயன்பாட்டுக்கான மிகப்பெரிய திட்டங்களை தந்திருக்கிறார். இது மீனவரிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கிறது. நான் செல்கிற இடங்கள்லாம் மீனவர்கள் என்னோட பயணிக்கிறார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட மீனவர் சங்க தலைவரும் என்னோட வந்து கொண்டே இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய வரவேற்பு. அது முதலமைச்சருக்காக கொடுக்கக்கூடிய வரவேற்பாக நான் கருதுகிறேன். நிச்சயமான. நீங்க இதுவரைக்கும் மீனவர்களுக்கு செஞ்சதை சொல்றீங்க. முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியில மீனவர்களுக்காக பல்வேறு அறிவிப்புகளை வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எடுத்து போயிருக்கீங்க. அதை நான் நீங்க முன்னால் உள்ள பரப்புரையில் அதான் சொன்னேன் தங்கச்சி மடத்துல. அதாவது மீன்பிடி தடைக்காலங்கிறது அவங்களுடைய அந்த காலகட்டங்கள் 2 மாத காலம் ஒரு மிகப்பெரிய போராட்டமான காலம். இது சட்டமன்றத்தில் 2022 நான் தான் மீனவர் பிரதிநிதியாக தடைக்காலத்துடைய அந்த நிவாரணம் என்பதை உயர்த்தி தர வேண்டும் என்று, சிறப்பு நிவாரணம் உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். உடனடியாக முதலமைச்சர் 4000 இருந்து 6000 உயர்த்தி தந்தார். பின்னால் 8000 ஆக்கினார். இப்பொழுது தேர்தல் அறிக்கையில் 8000 12,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து மீன்பிடி குறைவு காலம் என்பது 6000 என்று இருக்கு. அதை 9000 உயர்த்தி தர்றாங்க. இதெல்லாம் அந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தை, மீன்பிடி தொழிலை உறுதி செய்யக்கூடிய திட்டமாக நான் கருதுகிறேன். இது மீனவருக்கான திட்டம். இதுல மீனவர்கள் அல்லாமல் அந்த மீன்பிடி தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய பெண்கள், அந்த குடும்ப தலைவிகளுக்கு என்று பிரயுத்தமாக 4 திட்டங்களை தந்திருக்கிறார். பாசி வளர்ப்பை ஊக்குவிப்படுத்தி
நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருட நிதியாண்டில் 3000 டன் மெட்ரிக் பாசி வளர்ப்பை உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அந்த திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கை மூலம் நிறைவு பெறுகிற பொழுது பெண்கள் தானாக சுயமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தொழில் முனைவோராக ஆகுவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம். அதுக்கடுத்து நம்ம கடலுக்குள்ளே கூண்டு அமைத்து மீன் வளர்க்குறது, அதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதில் முழுவதுமாக பெண்கள் தான் பயன்படுறாங்க. அது 200 டன் என்பதை 400 டன்னாக உயர்த்தி தருவதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து தொழில் முனைவராக பெண்களை உருவாக்குவதற்கு மீன்பிடி தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பிரதித்துவமாக மீன்பிடி அங்காடிகள், தரமான அங்காடிகள் அமைத்து தருவதன் மூலமாக அவர் தானாகவே தொழில் முனைவராக உருவாக்குவதற்கான திட்டம். 4 திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள். இது 12 தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறார். அது மகத்தான அறிக்கைகள். இந்த அறிக்கைகள் மக்களிடத்தில் மிக எழுச்சியாக செல்கிறது. நாங்கள் சொல்லுகிற பொழுது ஆரவாரம் செய்து என்னை வரவேற்கிறார்கள். இது ஒரு இன்னொரு மைல்ஸ்டோன் என்று சொல்லலாம் தலைவருடைய தேர்தல் அறிக்கை. இப்பொழுது இந்த தேர்தலில் நேற்று கூட என்ன கேட்டாங்க, இந்த தேர்தலில் யாரு கதாநாயகன் என்றார், நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தான் கதாநாயகன். நிச்சயமா. இப்போ ஒரு பக்கம் நீங்க இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க, அந்த கான்பிடன்ஸோட நிக்கிறீங்க, முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா எதிர்த்து போட்டி போடக்கூடியவங்க பாஜக எந்த தெம்புல திராணியில இங்க நிக்கிறாங்க, எதை அடிப்படையா பேஸ் பண்ணீங்க வேட்பாளர் சூஸ் பண்றாங்க? நல்ல கேள்வி இது. இந்த ராமநாதபுரம் மண் என்பது ஒரு வரலாற்றை நீங்கள் உற்று பார்த்தால், இந்த பகுதியை ராமநாதபுரத்தை கிழவன் சேது மன்னர்கள் இந்த பகுதியில் ஆட்சி செய்தார்கள். கிழவன் சேதுபதி மன்னன் ஆட்சி செய்கிற பொழுது அந்த மன்னனுக்கு உற்ற துணையாக அமைச்சராக இருந்தவர் வள்ளல் சீதக்காதி. இந்த கிழவன் சேதுபதியினுடைய அமைச்சர்களில் இடம்பெற்ற வள்ளல் சீதக்காதி என்பவர் இஸ்லாமியர். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பரஸ்பர உறவை மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இந்த மண் கண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் இப்பொழுது சமூக நல்லிணத்துக்கான ஒரு மண்ணாக இருக்கிறது, மத நல்லிணக்கத்துக்கான ஒரு மண்ணாக இருக்கிறது. இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணி மதத்தால் பிரித்து விடலாம் என்று இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாவட்ட மக்கள் 3 முறை பாடம் கற்பித்திருக்கிறார்கள். முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தல், மதத்தை சொல்லி, மதத்தில் மட்டுமல்லாமல் ஜாதியை சொல்லி வாக்கு கேட்டார்கள். அவர்கள் அனைவரும் தோல்வி தந்திருக்கிறார்கள். அவர்கள் மக்களை மதத்தால் இனத்தால் பிரிக்க நினைக்கின்றார்கள். இந்த மண்ணில் அதற்கு வேலை இல்லை. அதற்கு காரணம் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வழிவகுத்து விட்டார்கள். நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் சிறுபான்மையுடைய பாதுகாவலர் இருக்கின்ற காரணத்தினால் மதத்தால் பிரித்துவிட முடியாது. அனைவரும் ஒற்றுமையாக மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடு இருக்கிறது. அவர்கள் மதத்தை சொல்லி இறைவனை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள். அது இந்த மண்ணில் பலிக்காது. நிச்சயமான. நீங்க அடுத்தடுத்த பரப்புரை பயணத்துல இருக்கீங்க. என்ன 2 கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். மீனவர்களுக்கு செஞ்ச திட்டங்களை பத்தி ரொம்ப விரிவாவே சொன்னீங்க. மற்ற பல்வேறு திட்டங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல என்ன தொகுதிக்கு செஞ்சிருக்கீங்க? அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில் என்பது இந்துக்களுடைய ஒரு பாரம்பரியத்தினுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டு தர்ப்பணங்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவத்தலம். அந்த தலத்தில் இதுவரை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடத்தில் 2021ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையை வைத்தேன். அப்பொழுது அந்த கோரிக்கையை உள்வாங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெருந்திட்ட வளாகம் கொடுத்திருக்கிறார். அந்த பெருந்திட்ட வளாகம் என்பது ஒருங்கிணைந்த ஒரு வரலாற்று பிரதான சின்னங்களாக இருக்கக்கூடிய அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில், கோதண்டராமர் கோவில், ராமர் பாதம் பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்காக ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் அதை தந்திருக்கிறார். அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இந்துக்கள் தன்னுடைய முன்னோர்களுக்கு பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடம் என்பது அக்கினி தீர்த்த கடற்கரை என்பார்கள். அது மிகவும் பழுதடைந்திருந்தது. அதை புனரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் முடிகிற பொழுது இந்து மதத்தில் குறிப்பாக சிவதலத்தின் மீது பற்றுள்ள அந்த ஆன்மீகவாதிகள் மிக ஆன்மீக சிந்தனையோடு அமைதியாக வழிபாடு செல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு தலமாக அது உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை செய்தவர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர். அது மிக ஆன்மீகத்துக்கான ஒரு இதை சொல்றேன். 3 பிரதான கோயில்களுக்கு, ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய 3 கோயில்களுக்கும் ஏறத்தாழ 300 கோடி ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். எதற்காக என்றால், திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி அல்ல, இந்துக்களுக்கான ஆட்சி என்பதுக்கு இது ஒரு உதாரணம். தமிழ்நாடு முழுக்க நான் டிராவல் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு தொகுதியிலுமே திமுகவுடைய வேட்பாளர்கள் சொல்லக்கூடியது வெற்றி உறுதி. அப்ப அடுத்த கேள்வி நான் கேட்கறது, எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் ஜெயிப்பீங்கிறதா? அதே கேள்விதான் உங்ககிட்ட. நான் கடந்த முறை 51,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். சூப்பர் சூப்பர். இந்த முறை அதை விட கூடுதலாக என் வாக்குகள் பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்முடைய தலைவரை போன்று தன்னடக்கத்தோடு எதிரிகளையும் மதிக்கக்கூடிய பான்பு இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய வெற்றி என்பது தென் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அந்த அளவுக்கு நான் வெற்றி பெறுவேன். மிக்க மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக சந்திப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு. மிக்க மிக்க நன்றி. கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா, சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா.
பொறுத்தவரை எந்த காரணத்தை கொண்டும் தாமரை மலரவே மலராது. நாங்க டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தான் எம்எல்ஏ. நம்ம முதலமைச்சர் தான் எப்பவுமே முதல்வர் நம்மளுக்கு. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பரப்புரை நடக்கக்கூடிய இந்த தங்கச்சி மடம் இடத்துக்கு வந்தோம். எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள் சந்திச்சு பேசணும்னு நான் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பாப்பா வந்து எனக்கு உதவி வேணும்னு கேட்டாங்க, நோட்டு புத்தகம் அப்படின்னு. இன்டர்வியூ முடிக்கிறதுக்குள்ளவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்போ இந்த மாணவிக்கு இந்த விஷயங்களை தர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எப்படிமா ஃபீல் பண்றீங்க? இப்பதானே கேட்டீங்க. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இப்போ உடனே வாங்கி கொடுப்பாருன்னு நினைச்சீங்களா? எந்த நம்பிக்கையில அவர்கிட்ட கேட்டீங்க? வந்த உடனே நமக்கு செஞ்சு கொடுப்பாரு நம்பிக்கை? அவர் செஞ்சு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியா? அவரை பத்தி யார் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க காதர் பாஷாவை பத்தி. ரொம்ப நல்லதுமா. நீங்க நல்லா படிக்கணும். நம்முடைய முதலமைச்சர் கல்வி மருத்துவம் இரு கண்கள்னு சொல்லியிருக்காரு. படிப்புக்காண்டி நிறையா செஞ்சுருக்கிறாங்க. படித்து நம்ம மாவட்டத்தில் பெரிய ஆளாக நீங்கள் வரணும். எப்படி நம்ம மண்ணில் பிறந்த அப்துல் கலாம் எப்படி பெரிய ஆளாக வந்தாரோ அவரை போன்று ஒரு ஆளுமையோடு நீங்கள் வரணும். வாழ்த்துக்கள். பரப்புரை நீங்க வீதி வீதியா போயிட்டு இருக்கிறீங்க. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு நேற்றைக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பரப்புரை பண்ணது எப்படி நான் இருக்கு சார்? நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3-4 தொகுதியிலும் பரப்புரை பண்ணாங்க. மிகப்பெரிய எழுச்சி மக்களிடத்துல. பெண்கள் ஆரவாரமா அவரை வரவேற்றாங்க. அவர் செல்கிற இடமெல்லாம் மக்கள் உள்ளத்தில் நீந்தி செல்கிறார். அது மட்டுமல்லாமல் யதார்த்தமான அவருடைய பேச்சு என்பது மக்களை மிக இழிவாக கவர்கிறது. தான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து செய்த சாதனைகளை விட நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் செய்ததையும் அதை கூட தன்னடக்கமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் உங்களுக்கு செய்தார் என்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லி எங்களுக்கு வாக்கு கேட்கிறார். அது மக்களிடத்தில் மிகப்பெரிய கவர்ச்சியாக இருக்கிறது. அதை விட நான் ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்ததற்கு பின்னால் துணை முதலமைச்சராக உருவாக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை என்பது ஒரு நீண்ட கடற்கரை. சரி, கோவாவை போன்ற 285 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரையை பெற்றிருக்கிறோம். ஆகவே கடற்கரை ஓரமாக விளையாட்டு அமைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். உடனே அதுக்கான தரவுகளை என்னிடத்தில் பெற்றுக்கொண்டு ஒரு கன்சல்டன்சி வந்து ஆய்வு செய்து நம்முடைய ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு அரசும் செய்யாத ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை, கடல் சறுக்க விளையாட்டுகள் 7 விளையாட்டுகளை எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய தொகுதி தந்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளையாட்டு என்பது ரூபாய் 42 கோடி மதிப்பீட்டில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக அமைத்து தந்திருக்கிறார். அது ஒன்று. இந்த விளையாட்டு இங்கே வருகிற பொழுது இயற்கையாக உடல் வலிமையும் உள்ள வலிமையும் உள்ள இந்த மீனவர்கள் அதில் அவர்கள் பங்கு பெற்று அதை கற்றுக்கொள்கிற பொழுது நேஷனல் லெவலில் ஒலிம்பிக் விளையாடுவதற்கான ஏதுவான ஒரு தளமாக அது அமைந்திருக்கிறது. இன்னும் 2 வருடத்தில் அந்த திட்டம் நிறைவடைகிற பொழுது உலகம் திறந்தாய்ந்த சுற்றுலா தலமாக அந்த இடம் உருவாகும். விளையாட்டும் ஒலிம்பிக் போகக்கூடிய நேஷனல் லெவலில் ஒலிம்பிக் விளையாடக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான ஒரு உள்கட்டமைப்பை தந்திருக்கிறார். இது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர், மாண்பு துணை முதலமைச்சர் இந்த மண்ணுக்கு தந்தது சாதனையாக நான் எண்ணிக்கொள்கிறோம். இது இளைஞரிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது.